அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜி டிஎன்பிடி 2025 யூனிட் 1 பார்ட் பி presented powered by ஆண்ட்ரூ பிரபாகர் சைக்கோதெரபிஸ்ட். விங் அகாடமி மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் growth and development, impact of nature and nurture on child development, வளர்தலுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான வேறுபாடு, குழந்தை வளர்ச்சியில் இயற்கை மற்றும் குழந்தை வளர்ப்பின் தாக்கங்கள் பற்றி பார்க்கணும். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் growth, development, nature and nurture, வளர்தல், வளர்ச்சி, இயல்பு மற்றும் வளர்ப்பு ஆகியவற்றை புரிந்து கொள்வது. புரிந்து கொள்ள வேண்டியது ஏற்கனவே முதல் பகுதியில் பார்த்தோம். growth அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். growth அப்படிங்கிற பார்த்தோம். growth வளர்ச்சி, அது உடல் சார்ந்தது. டெவலப்மெண்ட் அது முதிர்ச்சி சார்ந்தது. நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இங்க நேச்சர் அப்படிங்கிறத சொல்றது இயல்புன்னு சொல்றோம். இயல்பா ஒரு குழந்தை வளருது, ஹெரிடிட்டி பாரம்பரியம் விஷயங்கள் ஒரு குழந்தைக்கு வளர்றதுக்கு. இங்க நர்ச்சர்ட் அப்படிங்கிறது வளர்ப்பு முறை. ஏற்கனவே பார்த்தோம் கடந்த பகுதியில, எப்பயுமே ஒரு சூழ்நிலை ஒரு குழந்தை உருவாக்குறதா அல்லது ஒரு இயல்பு, அதாவது மரபு காரணிகள் ஒரு குழந்தை உருவாக்குதா இல்லை சூழல் உருவாக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்குமெண்டாவே இருக்கு பார்த்தோம். இன்னைக்கு அதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறது பார்க்குறோம். அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளோரிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், இந்த மனிதனுடைய வளர்ச்சியினுடைய அஸ்திவாரங்களை பார்க்குறோம் இந்த சாப்டர்ல. நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, difference between growth and development. ஸோ வளர்தலுக்கும் வளர்ச்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு சில வேறுபாடு மட்டும் நம்ம பார்க்கலாம். அவர் பார்த்தோம், வளர்தல் என்பது உடல்நிலையில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும். வளர்தல். growth refers to an increased size, quality or amount in the body. ஆனால் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா, வளர்ச்சி என்பது உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கிறது. சேஞ்ச் இந்த ஆர்கன்ஸ் அந்த செல்ஸ் ஆஃப் தி பாடி. வளர்தல் என்பது பருவம் சார்ந்தது, வளர்ச்சி என்பது பண்பு சார்ந்தது. அப்ப வளர்தல கண்ணார பார்க்கலாம். எப்படி சொன்னேன், நம்ம 4 வகையாக பிரிச்சோம். பிசிக்கல், காக்னிட்டிவ், இமோஷனல், சோசியல். இதுல பிசிக்கல் மட்டும் தான் பார்க்க முடியும். மற்ற 3 பகுதிகளை உணரத்தான் முடியும், கண்டுகொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். ஆனா கண்ணார பார்க்க முடியாது. டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு அன் இன்க்ரீஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் மெச்சூரிட்டி. வளர்ச்சி என்பது சற்று சிக்கலானது, செயல்பாடு அல்லது முதிர்ச்சியின் அதிகரிப்பை குறிக்கிறது. இதுல முக்கியமான புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, நிறைய வேறுபாடுகள் சொல்றாங்க. அந்த மாதிரி வளர்தலானது வாழ்நாள் முழுவதும் நடக்கூடியது, வளர்ச்சியானது வாழ்நாள் முழுவதுமே தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஆனால் வளர்தல் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர்வதில்லை, ஒரு குறிப்பிட்ட நின்றும். இது வளர்ச்சி. வளர்ச்சி என்பது growth என்பது ஒரு பர்டிகுலர் டயத்தில் நின்றுது. அதுக்கு முடி வளருது, பல்லு வளருது, உடம்பு வளருது, அது ஒரு பகுதியில் நின்றுது, வளர்ந்துட்டே போறதில்லை. ஆனால் நம்முடைய வளர்ச்சி, டெவலப்மெண்ட் சொல்றோம், மேம்பாடுன்னு சொல்றோம். அந்த மேம்பாடு இறக்கும் வரை அது போய்கிட்டே இருக்கும். மனிதனுடைய முதிர்ச்சி எல்லையே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். அதேபோல வளர்தல் மூலம் ஏற்படும் மாற்றமானது அளவிடக்கூடியது.
ஆனால் வளர்ச்சி என்பது செயல் நடத்தையில் ஏற்படும் முன்னேற்றத்தில் குறிக்கிறது. இதனை உள்நோக்கல் மூலம்தான் அளவிட முடியும். வளர்தலானது செல்களின் பெருக்கத்தினால் ஏற்படுகிறது. வளர்ச்சியானது சீரான முன்னேற்றக்கூடியதாக உள்ளது. இது நிறைய வேறுபாடு இருக்கு. நம்ம முக்கியம் பார்த்தீங்கன்னா இதுல வளர்தல் என்பது growth அளவு, அதே நேரத்தில் வளர்ச்சி என்பது தரமானது. அப்ப வளர்தல் என்பது அளவை குறிக்கிறது, வளர்ச்சி என்பது தரத்தை குறிக்கிறது. இறுதியா பார்த்தீங்கன்னா இந்த மனித முன்னேற்றத்திற்கு வளர்தலும் தேவை, வளர்ச்சியும் தேவை. ரெண்டுமே both growth and development are essential for human progress. இதுல வளர்ச்சி தான் முக்கியம், வளர முக்கியம் சொல்ல முடியாது. நம்ம எப்படி பார்த்தோம், ஆளு வளரணும், அறிவு வளரணும். சரி, இரண்டுமே மேம்பாடும் முக்கியம், வளர்தலும் முக்கியம். growth and development are important. இப்ப டிஃபரன்ஸ் பார்க்குறோம். டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட். growth term is used is a purely physical sense. growth அப்படிங்கிறது பிசிக்கல் பத்தி சொல்லக்கூடியது. It generally refers to an increase in size, length, height and weight. உயரம், அளவு, இதை பற்றி குறிக்கக்கூடியதான் growth. Growth is one of the parts of development process. அப்ப வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி தான் வளர்தல். Growth is not a continuous process. வளர்தல் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நின்றது. It starts with conception, ends at some particular age. அறிவில் குழந்தை இருக்கும்போது தொடங்குகிறது, ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல அந்த வளர்ச்சி, அந்த வளர்தல் என்பது growth. ஆனா development is a continuous and lifelong process. வளர்ச்சி என்பது தொடர் பயணம், அது இறுதி வரை நடந்து கொண்டே இருக்கும். It starts with when the person attains maturity. ஒரு மனிதன் முதிர்ச்சி அடையும் பொழுது அந்த டெவலப்மெண்ட் தொடங்கிறது. வளர்ச்சி covers the whole life span of an individual. பின்பு அவன் இறுதி காலம் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் நம்ம டெவலப்மெண்ட் சொல்றோம். சில ஏற்கனவே தமிழ்ல பார்த்தோம் அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் growth and development. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா the increase in cell size and number that take place during the life history of an organism. growth என்பது இண்டிவிஜுவல் பர்சனுடைய செல் சைஸு, பாடி சைஸு, வளர்தை பற்றி குறிக்கூடியது. டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் progressive change in size, shape and function during the life of an organism, which it is genetic potentials are translated into functioning mature systems. So இது வளர்ச்சி மட்டும் இல்ல, வளர்தல் மட்டும் இல்ல, வளர்ச்சியை நோக்கி மேம்பாட்டை நோக்கி பயணிக்கக்கூடியது டெவலப்மெண்ட். அதே மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா growthல increase in size and mass over a period of time. ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கு. டெவலப்மெண்ட் ஹோல் லைஃப், வாழ்க்கை முழுவதும் போகும். அதே மாதிரி growthல a part of development ஒரு பகுதி தான் growth. ஆனா டெவலப்மெண்ட் includes growth and morphogenics and differentiation. பல விஷயங்களை கலந்ததா உள்ளது டெவலப்மெண்ட். இது growth quantitative, development qualitative. Growth occurs at the cellular level, development occurs at the organization level. Growth brings change in the size, shape, form and structure of the body, whereas development brings change in the organization of the function. Growth stops at the maturation, whereas development continues throughout life.
growth can be measured directly, whereas development is subjective interpretation. ஸோ நம்ம வந்து இதை அளக்க முடியாது, உணர்த்த முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் நர்ச்சர் டிபேட். எப்படி சொல்லும் போல இந்த இயற்கை இந்த வளர்ப்புக்கும் இந்த விவாதம், ஒரு மனிதனை உருவாக்குவது மரபா அல்லது சூழலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீயா நானா அந்த மாதிரி தான். அப்படி பார்த்தீங்கன்னா வளர்ப்பது அப்படி பார்த்தீங்கன்னா இதுல நர்ச்சர் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை பாதிக்கும் சுற்றுச்சூழல் காரணிகளை குறிக்கிறது. மனுஷனுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் விஷயங்களை காரணிகளை குறிக்கிறது. அதான் நம்ம என்வாயன்மெண்ட் சொல்றோம். இயற்கை அப்படின்னு சொன்னோம்னா வளர்ச்சியை பாதிக்கும் மரபணு காரணிகளை குறிக்கிறது. இதுல அப்ப வெளியிருந்து வரக்கூடிய வளர்ச்சியை உள்ளக்கூடிய ஜெனட்டிக் விஷயங்களை ஜெனட்டிக் விஷயங்களை பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இயற்கை வளர்ச்சிக்கான அடித்தளத்தை வழங்குகிறது. அனுபவங்கள் மற்றும் இடைவினைகள் மூலம் வளர்ச்சியையும் வளர்ப்பது. அது nature provides the foundation for development. Nurture shapes and influence development through experience and interactions. இதுல நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்னா நீயா நானா அப்படின்னா கேள்விக்குறி தான், நீயும் நானும் அப்படின்னா அச்சுக்குறி. என்றால் நமக்கு ஹெரிடிட்டியும் தேவை, என்வாயன்மெண்ட்டும் தேவை. ஒரு ஆரோக்கியமான பாரம்பரிய மரபு காரணிகளும் ஒரு ஆரோக்கியமான சூழல் காரணியும் சேரும் பொழுது ஒரு ஆரோக்கியமான மனிதன் உருவாக்குறாங்க. அதே வேளையில் ஆரோக்கியமற்ற ஒரு மரபணு உள்ள ஒரு பேக்ரவுண்டு ஆரோக்கியமற்ற சூழல் ரெண்டு சேரும் பொழுதும் அங்க ஒரு அன்ஹெல்தி பர்சனாலிட்டி பார்க்குறோம். அப்ப ஒரு குழந்தை வளர்வதற்கு இரண்டுமே தேவை. நீயா நானா அல்ல, நீயும் நானும் இது போல இணைந்து செயல்படும் பொழுது அங்கு ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம பார்க்க முடியும். இப்ப இம்பாக்ட் ஆஃப் நேச்சர் ஆன் சைல்ட் டெவலப்மெண்ட். இயற்கை இருக்கு, இயல்பு இருக்கு. இம்பாக்ட் என்ன பார்த்தீங்கன்னா மரபணு தாக்கங்கள், உடல் பண்புகள், நுண்ணறிவு மற்றும் ஆளுமை பண்புகளை வடிவமைப்பதில் பரம்பரை குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. உடலுடைய சைஸு, வண்ணங்கள், அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, பர்சனாலிட்டி, இதில் முக்கியமாக ஜெனட்டிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இல்லை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உடல் பண்புகள், உயரம், கண் நிறம், முடி நிறம், நுண்ணறிவு, கற்றல் திறனுக்கான மரபணு முன்கணிப்புகள். அதே மாதிரி ஆளுமை பண்புகள், மனோபாவம், உணர்ச்சி, நிலைத்தன்மை, ஸ்டெபிலிட்டி, இமோஷனல் மெச்சூரிட்டி, இந்த விஷயங்கள்லாம் ஜெனட்டிக்ல இருந்து வரக்கூடியது. அப்ப ஜெனட்டிக்கும் ஒரு குழந்தைக்கும் முக்கியம், ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு அது கண்டிப்பாக தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இம்பாக்ட் ஆஃப் நர்ச்சர் ஆன் சைல்ட்ஹுட், அதாவது குழந்தை வளர்ச்சியில் இந்த சூழலுடைய தாக்கம் என்ன பண்ணீங்கன்னா குடும்பம், கல்வி, சமூகம் மற்றும் கலாச்சாரம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது போல ஒரு நல்ல குடும்ப சூழல் நல்ல மனிதன் உருவாக்கும். அப்ப சூழல் முக்கியம் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெற்றோருக்குரிய பாணிகள், பெற்றோரின் ஈடுபாடு, அந்த மாதிரி கல்வியின் தரம், வளங்களுக்கான அணுதல், சமூக பொருளாதார நிலை, சுகாதாரம், ஊட்டச்சத்து, இந்த விஷயங்கள்லாம் சூழல், வெளிச்சூழல். அப்ப இந்த சூழலும் குழந்தையோட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மரபணு எப்படி முக்கிய பங்கு வகிக்கிறதோ அதுபோல சூழலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இயற்கை வளர்ப்புக்கு தொடர்பு, இன்டராக்ஷன் பிட்வீன் நேச்சர் அண்ட் நர்ச்சர் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆங்கிலத்தில் எபிஜெனட்டிக்னு சொல்றோம். எபிஜெனட்டிக்கல் அப்படின்னா எபி அப்படிங்கிறது என்வாயன்மெண்ட்டை குறிக்குது, ஜெனட்டிக்கல் ரெண்டு சேர்த்து எபிஜெனட்டிக்கல் இருக்கிறோம். மரபணு காரணிகளும் சுற்றுச்சூழல் தாக்கங்களும் இடையிலான தொடர்பு, இது ரெண்டும் இணையும் போதுதான்
ரெண்டும் ஒன்றாக எந்த விஷயம் எந்த விகிதாச்சாரத்தில் சேருதோ அதை வச்சு தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை உருவாகிறது, வளர்ச்சி உருவாகிறது, மேம்பாடு உருவாகிறது. அதே போல நேச்சர் அண்ட் நர்ச்சர் இன்ட்ராக்ட் டு ஷேப் டெவலப்மெண்ட், ரெண்டுமே இணைந்து செயல்படுது. இயற்கையும் வளர்ப்பும் வளர்ச்சி வடிவமைக்கு தொடர்ந்து தொடர்பு கொள்கின்றன. சுற்றுச்சூழல் காரணிகள் மரபணு வெளிப்பாட்டை பாதிக்கும். ஸோ மரபணு வெளிப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து நல்ல ஒரு அறிவு மிகுந்த ஒரு தந்தையுடைய மகனாக பிறந்த போதிலும் அந்த சுற்றுச்சூழல் சரியாக அமையலைன்னா அந்த குழந்தை சிறப்பாக வராது. இம்ப்ளிகேஷன் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட், குழந்தை வளர்ச்சிக்கான தாக்கங்கள் எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த இன்டர்பிளே, recognizing the interaction between nature and nurture, and inform parenting, education and policy decisions. இதை புரிந்து கொள்ளும் மூலமாக நம் குழந்தை வளர்ப்பு முறை, அதேபோல கல்வி மற்ற முக்கியமான கொள்கை முடிவுகள் எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். அதேபோல சப்போர்ட்டிங் டெவலப்மெண்ட், வளர்ச்சிக்கு ஆதரிக்கிறது. வளர்க்கும் சூழ்நிலை வழங்குவது வளர்ச்சியை மேம்படுத்தலாம் மற்றும் நேர்மறையான விளைவுகளை ஊக்குவிக்கும். அப்ப நம்ம ஒரு சரியான ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கும் பொழுது நம்மிடம் ஏற்கனவே உள்ள ஆரோக்கியமான மரபணு விஷயம் வளரும். ஒரு எதிர்மறையான ஆரோக்கியமற்ற ஒரு சூழலை உருவாக்கும் பொழுது நம்மிடம் உள்ள மரபணில் உள்ள ஆரோக்கியமற்ற விஷயங்கள் வெளிப்படும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் சொல்லுது. அந்த அடிப்படையில் இரண்டுமே இணைந்து செயல்படுவது குழந்தையை சிறப்பாக நாம் வளர்க்கலாம். இறுதியாக வளர்தலும் வளர்ச்சியும் தனித்துவமான கருத்துக்கள் மற்றும் இயல்பு மற்றும் வளர்ப்பு குழந்தை வளர்ச்சியை வடிவமைக்க தொடர்பு கொள்கின்றன. இதில் முக்கியமான நம்ம ஃபாலோ பண்ணி வந்த விஷயங்கள், வளர்ச்சிக்கும் வளர்தலுக்கும் இடையிலான வேறுபாட்டையும் இயற்கை மற்றும் வளர்ப்பின் தாக்கத்தையும் புரிந்து கொள்வது குழந்தைகளின் வளர்ச்சியை ஆதரிப்பதற்கான உத்திகளை தெரிவிக்கும். இதை சரியாக நம்ம ரெண்டையும் கொடுக்கணும்னா குழந்தைகளை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுபடுத்தும். இதுல பார்ட் பி முடியுது. அடுத்து பார்ட் சில நம்ம அடுத்த பகுதி டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம்.